அல்லாஹ் அண்ணனை கூப்பிட்டு மறுமையில உன் தம்பியை பத்தி என்ன நினைக்கிற? அப்ப அண்ணன் சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் கடை வாங்குவான், திரும்பி கொடுத்ததே இல்லை. அப்ப அல்லாஹ் கேட்பா, அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிற? அண்ணன் அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பாரு, இங்க வந்து நான் காசை வாங்கி என்ன செய்ய போறேன், என் தம்பியினுடைய நன்மையை கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். அல்ல என் தம்பியினுடைய நன்மை, பெருமானார் சொல்லுகிறார்கள், தம்பியினுடைய நன்மையை வாங்குகிற அண்ணன் என் உம்மத்தில் இருப்பார். அழுகிறாங்க பெருமானார். அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பி வெறும் பேப்பரா வந்திருக்கிறான், ஒரு நன்மையும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு அண்ணன் ஐடியா கொடுத்தாராம், பிரச்சனை இல்லை, என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்திற்கு அனுப்பிச்சிட, அல்ல என்ன சொர்க்கத்திற்கு அனுப்பு. பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்லுகிற அண்ணன் என் உம்மத்தில் இருப்பார். கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த அண்ணனை அப்படி சொர்க்கத்தை சுத்தி காட்டுங்க. மலக்குகள் சொர்க்கத்தை சுற்றி காட்டுவார்கள். 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. இதுவரை உலகத்தில் அப்படி ஒரு ஹோட்டல் வரவே இல்லை. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல் இருக்கா? இல்ல. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து அல்லாஹ்ட்ட கேட்பார் அண்ணன், சஹீஹான ஹதீஸ், மை யம்லிகு ஹாதா, இதை சொந்தமாக்கும் சுல்தான் யார்? உடனே சுல்தானா, இதை சொந்தம் 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல், இதை சொந்தமாக்கும் அரசன் யார்? மன் யம்லிகு ஹாதா. அல்லாஹ் சொல்லுவான், லா யம்லிகு நபியுன் வலா சித்தீக் வலா ஷஹீத் வலா முலுக், எந்த நபிக்கும் இதை கொடுக்க போவதில்லை, எந்த சித்திக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்ப யாருக்குடா அல்லாஹ் வச்சிருக்கிற? அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தான் தரலான் இருக்கிறேன். அண்ணனை பார்த்து, உனக்கு தான் தரலான் இருக்கிறேன். எனக்கா? ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். ஒரே ஒரு மன்னிப்பு தான், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். ஒரு தடவை சொல்ல மாட்டார் அண்ணன், கடு கபர்த்து. அந்த ஹதீஸை பார்த்து பெருமானார் சிரிக்கிறார்கள், கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கிறார்கள். அழுதுகிட்டே ஆரம்பிச்ச நாயகம் கடவாப்பல் தெரிய ஒரு தடவை தான் அல்லாஹ் சொல்லுவான், மன்னிச்சுட்டேன். 3 தடவை சொல்லுவான், மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழையும். குடும்பத்தோட, அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கச்சியோட சேர்ந்து குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நுழைகிறல்.